ஒலுவிலே வரம்பு மீறிய குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். யாருக்காவது தெரியுமா? எல்லா உறுப்புகளும் 3 அல்லது 2 அல்லது ஒரு முறைதான் கழுவ வேண்டுமே தவிர காலை மட்டும் கொஞ்சம் விசேஷமாக பைப்பை திறந்து 5 நிமிடம் எல்லாம் காலை கழுவிக்கொண்டே இருக்கிறோம். அங்கே எண்ணிக்கையை நாம் தவற விட்டு விடுகிறோம். மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வலது காலையும் 3 முறை, இடது காலையும் 3 முறை. எப்படி பைப்பில் இருந்து கையில் தண்ணீரை பிடித்து ஒவ்வொரு உறுப்பை 3 முறை கழுவினோமோ அதே போல கால்களையும் 3 முறை தான் கழுவ வேண்டுமே தவிர இஷ்டத்திற்கு நாம் தண்ணீர் எடுத்து கால்களில் அதிகமாக ஊற்றி காலை தேய்த்து கழுவது ஒது அல்ல. யார் ஒருவர் அந்த ஒலுவை அப்படி பூரணமாக செய்து அந்த ஒலுவுக்கு பிறகு ஓத வேண்டிய சின்ன ஒரே துவா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று மட்டும் அவர் சொல்லிவிட்டார். இந்த ஹதீஸ்ல அவ்வளவுதான் வருது. ஒலு செய்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஒரு மனிதர் சொன்னால் அல்லாஹ் தஆலா அன்று பிறந்த பாலகன் மட்டுமல்லவாம், முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்லவாம், அவருடைய உறுப்புகளிலே இருந்து அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டது மட்டுமல்லவாம், ஒது செய்து இந்த துவாவை ஓதினால் அல்லாஹ் மறுமை நாளில் அவருக்கு கொடுக்கிற அந்தஸ்து என்னங்க? இவர் என்ன பெரிய மலையா முடிச்சாரு? ஒரு 5 நிமிடத்தில் ஒது செய்து விட்டு இந்த துவா ஓதினார், அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல சொர்க்கத்திற்கு 8 வாசல் வைத்திருக்கிறான். சொர்க்கத்துக்கு எவ்வளவு வாசல்? 8 வாசல் சொர்க்கத்திற்கு உண்டு. ஒவ்வொரு வாசலுக்கும் அதனுடைய சிறப்புக்குரியவர்கள் தான் அழைத்து செல்லப்படுவார்கள். தொழுகைக்குரியவர்கள் தொழுகையினுடைய வாசல், ரையான் என்கிற வாசல் நோன்பாடிகளுக்குரியது, ஹாஜிகளுக்குரிய வாசல், சரக்கா தர்மம் ஜகாத்து கொடுத்த மக்களுக்குரிய வாசல் என்று ஒவ்வொரு வாசல் வழியாக எந்தெந்த இபாதத்துகளில் மக்கள் ஆர்வமாக இருந்தார்களோ அந்தந்த இபாதத்திற்குரிய மக்கள் மட்டும் தான் அழைக்கப்படுவார்கள். வேறு யாரும் அதற்குள் நுழையவே முடியாது. அது ஒரு தனிச்சிறப்பு. சொர்க்கத்திற்கு ஒரு வாசல் மட்டுமல்ல, 7 வாசல். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு மனிதன் அந்த சொர்க்கத்தினுடைய வெளியிலே வந்து நிப்பாட்டப்பட்டு 7 வாசல்களில் எந்த வாசல் வழியாகவும் நீங்கள் வரலாம் என்று அல்லாஹ் சொல்லுவான். யாருக்கு? யார் ஒருவர் ஒலு செய்துவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த துஆவை வாழ்க்கையில் ஒலுவுக்கு பிறகு வழக்கமாக யார் ஓதுகிறாரோ அவர் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களில் விரும்பிய வாசல் வழியாக செல்லலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 397வது நபிமொழி, ஒரு முஸ்லிம் அழகிய முறையில் ஒது செய்து அவன் தன்னுடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி இறையச்சத்தோடு அவன் 2 ரக்காத்து தொழுதால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கம் கொடுப்பான் என்று இங்கே வாசகம் இல்லை, சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என்று இங்கே வாசகம் இல்லை. அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டான், ஃபரலாக்கி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் பாங்குடைய நன்மை எவ்வளவுங்க? ஒரு மனிதன் பாங்கு சொல்லும் போது சைத்தான் ஓடுகிறான். ஒரு மனிதன் பாங்கு சொல்லும் போது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். ஒரு மனிதன் பாங்கு சொல்லும் போது அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தது மட்டுமல்ல, அவனுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி அவனை நான் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாங்கு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனைக்கு ஆளாகிறான். அல்லாஹ்வே, பாங்கு சொல்கிற முஅத்தினுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று பாங்கு சொல்கிற மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்கிறார்கள்.